பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த இடம் எப்படி இருக்குது? ஒரு அழகான சின்ன சேப்பல். இது எங்க இருக்கு தெரியுமா? நான் சொன்ன தெரியுமா? பேசுறதுல பிரேயர் டவர், ஜெப கோபுரம். ஓரல்லாபுட் யூனிவர்சிட்டியில அமைக்கப்பட்ட ஜெப கோபுரம். இந்த ஜெப கோபுரத்துல இப்படி ஒரு அழகான ஒரு சின்ன சேப்பல் இருக்கிறது. இங்க உட்கார்ந்து வேத வசனத்தை தியானிக்கலாம், ஜெபிக்கலாம், ஆண்டோடைய பாத்துல காத்திருக்கலாம். ஒரு அற்புதமான இடம் இது. சரி, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன வசனம் சொல்றார் தெரியுமா? 143 சங்கீதம் 10வது வசனம். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. நீரே என்னுடைய தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அதாவது பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசி என்னை வழி நடத்துவாராக என்று ஒரு அழகான ஜெபத்தை தேவ மனிதர் செய்கிறார். இந்த ஜெபத்தில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். A man prayed, ஒரு மனிதன் ஜெபிக்கிறான். And at the first he thought that prayer was a talking. ஜெபம்னா ஆண்டவரோடு பேசுறது, ஆண்டோட அது தார இது தான்னு கேட்கறது, இதுதான் ஜெபம்னு நினைத்தான். But he became more and more quiet until the end. He realized that prayer is listening. அதன் பிறகு தேவ சமூகத்துல காத்திருந்து பழகி கடைசியில் ஒன்று கண்டுபிடித்தான். ஜெபம் என்பது தேவன் சொல்லுவதை கவனிப்பது, லிசனிங் த வேர்ட் ஆஃப் காட், தேவன் சொல்லுவதை கேட்பது என்பதை அறிந்து கொண்டான். ஜெபம் என்பது வெறுமன ஆண்டோட கேட்பது மாத்திரல்ல, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் கேட்பது, நாம் கவனிப்பது. அப்போ இங்க பக்தன் சொல்லுகிறார், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அப்ப பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு பேசுவதுதான் ஜெபத்தினுடைய ஒரு முழுமையான ஒரு காரியம். நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டீங்க உங்க காரியத்தை, ஆண்டவர் என்ன பதில் சொல்றாரு நீ கவனிக்கணும்ல. அதுக்குதான் அமைதியா காத்திருப்பாரு. என் ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள்ல நான் ரட்சிக்கப்பட்டு கத்தருக்குள்ள வந்த ஆரம்ப காலத்துல ஜெபிக்கணும்னு சொல்லி நானே போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லி கொண்டே இருப்பேன். அவ்வளவுதான். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனிக்காமலே வந்துருவேன். நான் போய் ஜெபிச்சுட்டேன், அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் என்ன பதில் கொடுத்தா தெரியாது. கொஞ்ச காலத்திற்கு பிறகுதான் நான் இதை விளங்கி கொண்டேன். நான் மட்டும் பேசுவதல்ல ஜெபம், ஆண்டவர் என்னோடு பேசணும், அவர் எனக்கு பதில் கொடுக்கணும், அவர் சொல்றதை நான் கவனிக்கணும் என்பதை விளங்கி கொண்டேன். இப்ப நான் பாத்தீங்கன்னா ஆண்டோட ஜெபிக்க போன விசாரிப்பாரு, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், இதுக்கு இது கொண்டு என்கிட்ட என்ன பேச விரும்புறீங்க, இந்த வசனத்தை கொண்டு எனக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க எனக்கு சொல்லுங்க. அப்படி காத்து இருக்கும் போது அப்போ ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு இடைப்பட்டு பேசுவதை தெளிவாய் அறிய முடிந்தது. அதன் பிறகுதான் ஜெப நேரம் எனக்கு இனிமையாய் மாறினது. நாம் தேவனோடு பேசுவது, தேவன் நம்மோடு பேசுவது, நாம் பேசுவதை தேவன் கவனிக்கிறார், அவர் பேசுவதை நாம் கவனிக்கணும். இதுதான் ஜெபத்தினுடைய அற்புதமான காரியம். இதை நீங்க பழகிட்டீங்கன்னா நீங்க மனம் திறந்து ஆண்டவரோட பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனிக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்க வாழ்க்கையில இன்னைக்கு குழப்பத்தோடு இருக்கீங்க, என்ன பண்றேன்னு தெரியல, இந்த தேவைக்கு என்ன பண்ண, இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ண, இந்த போராட்டத்துக்கு என்ன பண்ண, சில குடும்பத்துல வேலையில எல்லாத்திலும் போராட்டம், என்ன பண்ண தெரியலன்னு இருக்கீங்கல்ல. ஆண்டோடைய பாத்துல போங்க, வசனத்தை தியானிங்க, உட்காருங்க, ஆண்டோட்ட மனம் திறந்து பேசுங்க, அமைதியா காத்துருங்க. என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே, என்னை அவர் பேசுகிறத நீங்க கேட்க முடியும். நீங்க என்கிட்டலாம் பேச மாட்டாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறதுனாலதான் ஆண்டவுடைய குரலை கேட்க முடியல. அவர் யாரையுமே அற்பமா நினைக்க மாட்டார். உங்ககிட்ட நான் ஏன் பேசணும் அப்படின்லாம் சொல்ல மாட்டார். ரொம்ப அன்பான ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நாம எனக்கு ஆண்டவரையாண்டு பேசுறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்லாம் சில நினைக்கிறோம்ல, அதுதான் உண்மையான தகுதியே. நான் தகுதியில நீ உணர்ந்துட்டா உங்களோட அவர் நெருங்கி பழக ஆரம்பிச்சிருவார். அவ்வளவு அற்புதமான ஆண்டவர். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை தருவார். நான் ரொம்ப பக்தியாகணும் அப்படி இப்படின்னு நீங்க ஆவிக்குரிய பெருமை பேசுனீங்கன்னா உங்களை விட்டு ஆண்டவர் விலகி நிற்பார். பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிற தேவன். ஆண்டவர் எனக்கு என்ன தகுதி இருக்குது, நீர் எவ்வளவு பெரிய தேவன், என்கிட்டலாம் நீங்க பேசுவதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்லன்னு உங்களை தாழ்த்திட்டா உங்களை நெருங்கி வந்து உங்களோட பேசுவார்.
அவ்வளவு அற்புதமான ஆண்டவர். இதுதான் நான் கற்றுக்கொண்ட காரியம். அவர் சொல்றதை கவனிப்பீங்களா? இன்னைக்கு போங்க, ஆண்டுடைய பாத்துல உட்காருங்க. உங்களுடைய பிரச்சனைக்கு பதில் அவர்கிட்ட இருக்குது. உங்களுடைய காரியத்திற்கு பதில் அவர்கிட்ட இருக்குது. அவர் பேச விரும்புகிறார். இன்னைக்கு அமர்ந்திருந்து கவனிங்க, உங்களோட பேசுவார். ஆண்டவரே, நாங்க பேசுறதை நீங்க கவனிக்கிறீங்க, நீங்க பேசுறதை நாங்க கவனிக்கணுமே. எனக்கு அந்த கிருபை தாரும். என்னோடு பேசும் இந்த மகள், இந்த மகன், அவங்க தாகத்தோடு ஜெபிக்கிறாங்க. ஒவ்வொருவரோடு நீர் பேசி அவளுக்கு தெளிவான வழி நடத்துதலை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.